கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரை இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வருடத்தினுடைய இந்த முதலாவது ஓய்வு நாளில் நாங்கள் இங்கு கூடி வர நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று வேதம் சொல்கிறது. அப்படியே ஆண்டவரை இந்த மாலை நேரத்திலும் உடைய பிரசன்னத்தினால நீர் எங்களை இடை கட்டுகிறதற்காக நன்றி. உடைய மகிமையை நீர் வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் கூடியிருந்தாலும் அங்கே உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்று எங்கள் நடுவிலே நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதிலும் நீர் எங்களை நடத்துகிற உடைய நடத்துதலுக்கு, உடைய பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு, ஆளுகைக்கு எங்களை நாங்கள் இன்று அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஒரு சில பாடல்களை பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. 50வது பாடல், அதை பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்று
அனாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். என்னை அனாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்திற்குள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் இரத்தத்தில் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது, நிரந்தர விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகமில்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகமில்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. என் நிந்தனை நிரந்தர இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். இந்த வருடத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதிலும் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார், உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா.
என் ஆத்மா பாடும் ரட்சகாதேவா, நீர் எத்தனை பெரியவர், என் ஆத்மா பாடும் ரட்சகாதேவா, நீர் எத்தனை பெரியவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, நான் வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, நாம் வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, நான் வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, நாம் வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. Thank you Lord, thank you Lord, hallelujah. அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடயம், மகிமை பொருந்தின பட்டயம் அவரே. Thank you Lord, thank you Lord, hallelujah. Thank you Lord. வல்லடிக்கு விலக்கி காக்கிறவர். Thank you Jesus, hallelujah. அப்படியே அவரையே நோக்கி பார்ப்போம், அவரையே நம்புவோம், அவருடைய வார்த்தையவே நம்புவோம். அவருடைய வார்த்தையையும் நம்பவில்லை, வார்த்தையவே நம்புகிறேன். அவருடைய தழும்புகளாலே நான் சுகமானேன், அவருடைய தழும்புகளாலே சுகமானேன். Hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. பிள்ளையினப்பம் பிள்ளையினப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையினப்பம் பிள்ளையினப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையான எனக்கல்லோ.
ஹalleluya 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 ஆனந்தமே ஹalleluya 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 ஆரோக்கியமே என் நோய்கள் தீர்த்தார் என் நோய்கள் தீர்த்தார் கோரமான சிலுவையில் என் நோய்கள் தீர்த்தார் என் நோய்கள் தீர்த்தார் கோரமான சிலுவையில் கோரமான சிலுவையில் ஹalleluya 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 ஆனந்தமே ஹalleluya 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 ஆரோக்கியமே நான் சுகமானேன் நான் சுகமானேன் புண்ணியரே காயங்களால் நான் சுகமானேன் நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால் ஹalleluya 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 ஆனந்தமே ஹalleluya 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 ஆரோக்கியமே ஹalleluya ஆரோக்கியமே. Thank you Lord. Hallelujah. அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும். Thank you Jesus. Thank you Jesus. பெரிய பர்வதமே நீ மாத்திரம் சிறுபாபேலுக்கு முன்பதாய் நீ சமபூமி ஆவாய் என்று வேதம் சொல்லுகிறது. தலைக்கல்லை அவன் கொண்டுருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும் வேதம் சொல்லுகிறது. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போமா? Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. ஆளுகை செய்யோமா வியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யோம் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே நினைவெல்லாம் உமதாகணும் என் பேச்செல்லாம் உமதாகணும் நினைவெல்லாம் உமதாகணும் என் பேச்செல்லாம் உமதாகணும் நாள் முழுதும் வழி நடத்தும் நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம் செயல்படுத்தும் விருப்பம் செயல்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே. Hallelujah.
நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்றார். பெரிய அவருடைய நினைவுகள், பெரிய அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தை நம்மள வரும்படியாய் நம்ம அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord, hallelujah, thank you Lord. அவருடைய கிருபை பெரியது, அவருடைய கிருபை பெரியது. Thank you Lord, thank you Lord. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே. நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. அப்படியே அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய கரம் நாம் நினைப்பதை விட வல்லமை வாய்ந்த கரம், ஓங்கிய புயம், பலத்த கரம் என்று வேதம் சொல்கிறது. இதுவரை நடத்தின அவருடைய கரம், அவருடைய புயங்கள் இனியும் நம்மை நடத்தும். இந்த ஆண்டிலும் நம்மை நடத்தும். தலையை நிமிரச் செய்யும், தலையை உயர்த்தும். தாவீது சொல்லுகிறான், நான் நம்புகிறது அவராலே வருகிறது. Thank you Lord, hallelujah. Thank you Lord, thank you Lord, hallelujah. Thank you Jesus. மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற சூழ நின்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான்
என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். Thank you Lord. அதினதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல வைப்போம். அவர் நம்மை விசாரிக்கிறவர், நம்மை விசாரிக்கிறவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான வேளையிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்ம உலர்ந்த எலும்புலாம் என்ன ஆக போகுதுன்னு இருக்கோம், உயிரடைய போகுது. அல்லேலூயா. அப்போ உலர்ந்த எலும்பிட்டா பேசணும் நம்ம. அல்லேலூயா. கர்த்தருடைய அதாவது இன்னைக்கு பிரசங்கத்துலேயும் பாருங்கள், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். 1ஆம் தேதி எத்தனை பேர் வந்திருந்தீங்க? அல்லேலூயா. 1ஆம் தேதி இதை தியானித்தோம், இன்னைக்கு காலையில் இதை தியானித்தோம். ஆனால் 1ஆம் தேதி சொன்னது எதையுமே இன்னைக்கு காலையில் சொல்லலை. அல்லேலூயா. வேறு மாதிரி பேசணும். இப்போ இதில் இப்போ நம்ம பதிவு வேறு பண்ணுறோம். அதனால் அப்போ சொன்னதையும் சொல்ல போகிறேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறேன், சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் செய்வது எதுவோ அது நிலைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் செய்கிறத யாராலையும் மாற்றவே முடியாது. அப்போ கர்த்தர் நினைக்கிறதே நம்மளும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, நினைக்க வேண்டியிருக்கு. கர்த்தர் பேசுகிறதே நம்மளும் பேச வேண்டியிருக்கு. அதுக்கு அவரோட நம்ம நடக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. இப்போ ஒரு வருஷம் போய் திருநெல்வேலியில் போயிருந்தீங்கன்னு வைங்க, உங்கள் பாஷை மாறிடும். இலை வாழை போலன்றும். எங்கள் மாமனார் திருநெல்வேலிக்காரர் தான். அவர் இப்போயும் அவர் எந்த ஊருக்கு போனாலும் அவர் பாஷை மாறவே இல்லை. இப்போ வரைக்கும் அதே தான், வாழை போல தான் பேசுகிறாரு. அப்போ ஒரு ஊருக்கு போயிட்டோம்னா அந்த பாஷை என்ன பண்ணிடுது, நமக்கு தானாக என்ன பண்ணிடுது, வந்துடுது. அப்போ இதே மாதிரி தான் ஆண்டவரோட பழகும்போது அவருடைய பாஷை நமக்கு வருது. பக்கத்தில் சொல்லுங்கள், அவர் பாஷை வேணும். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன பாஷை வரும் தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்களோ அதே பாஷை தான் நமக்கு வரும். அதுக்கு அவர் கூட நடக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. அதனால தான் அந்த வெள்ளிக்கிழமை ப்ரேயர்லாம் வச்சுருக்குறோம். அப்புறம் இந்த ஆண்டில் நான் நைட் ப்ரேயர்லாம் வைக்க போகிறேன் ஆன்லைனில். ஜூமில் பார்த்தீங்கன்னா பண்ணலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் தூங்குனீங்கன்னா தூங்குங்க, வரதுன்னா வாங்க, உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பிடுவோம். அல்லேலூயா. நீங்கள் ஜாயின் பண்ணுறனா பண்ணிக்கலாம், இல்லைன்னா தூங்கிக்கலாம், உங்களுடைய இதை பொறுத்து, வசதியை பொறுத்து. அல்லேலூயா. ஏன்னா இயேசு சொன்னார் 1 மணி நேரமாவது என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளே கேட்கவே வேணாம், ஆட்டோமேட்டிக்காக அவருடைய எண்ணங்கள், அவருடைய செயல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதை நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. அதனால் இந்த ஆண்டு இன்னொன்று காலையில் ஆராதனையில் சொன்னேன் என்ன பண்ண போகிறோம் இந்த ஆண்டுன்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. நான் சொல்ல மாட்டேன், ஆண்டவர் சொல்கிறத சொல்லுவேன். அல்லேலூயா. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாய் இந்த ஆண்டில் கர்த்தர் சொன்னது எல்லாவற்றையும் பார்ப்போம். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வச்சுருக்கோம்னா, ஒரு வேளை சில நாள் வார நாளில் ஏதாவது மறந்து போனாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே திருப்பி அந்த வாக்குத்தத்தம் நமக்கு என்ன வந்துடும், ஞாபகத்துக்கு வந்துடும். அல்லேலூயா. அதுக்கு தான் இப்படி வச்சுருக்கிறோம். சரி, இதில் பாருங்கள், இப்போ நான் இந்த ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் அறிக்கை, கர்த்தரின் அறிக்கை இது போட்டிருக்கு.
கர்த்தரின் அறிக்கைனா என்னது? கர்த்தர் எப்பயும் விசுவாச அறிக்கைன்னா நமக்கு தெரியும், நம்ம சொல்கிறது கர்த்தர் எனக்கு அதெல்லாம் செய்வார் அப்படின்னு நம்ம சொல்கிறது. கர்த்தரின் அறிக்கைனா என்னன்னா, கர்த்தர் இதெல்லாம் செய்திருக்கிறார் அப்படின்னு நம்ம அங்கீகரிக்கிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை பொறுத்தளவுக்கு அவருக்கு சொல்லிவிட்டு செய்கிறதுக்கு டைம் அவருக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா அந்த டைமுன்றதே கர்த்தருக்கு பொருந்தாது. கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? அவுட் ஆஃப் டைமில் இருக்கிறாரு. டைம், வயசு, கர்த்தருக்கு எத்தனை வயசுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இந்த டைமுக்குள்ளேயே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு அவர் சொல்லாகும் அவர் கடலையிட நிற்கும். அவருக்கு தனியாக டைமுன்னு தேவையில்லை. அற்புதம் செய்வதற்கு நேரம் அவருக்கு இதை தான் இயேசு நிரூபித்தார். இயேசு இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து தான் தேவனுக்கு சமமானதை வேதம் சொல்கிறது. அவர் தேவனுக்கு சமமானவர் என்று வேதம் சொல்கிறது. அதை எப்படி நிரூபித்தார்? இப்படி அற்புதங்களின் மூலமாக நிரூபித்தார். யூதர்கள் நம்பவே இல்லை அவரை. அவர் சொன்னார் யூதர்களை பார்த்து, நீங்கள் என்ன நான் சொல்கிறத நம்பலைனாலும் நான் செய்கிறத வச்சாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னைய நம்புகன்னாரு. அல்லேலூயா. அப்போ அவருக்கு டைம் தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜோனில் தான் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுதே, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அது என்ன காலம் அப்படின்னா, அவரால் எல்லாமே செய்ய முடிஞ்சாலும் பழைய ஏற்பாட்டில் அவர் மனுஷனுடைய வீழ்ச்சி வந்ததுனால அவர் செஞ்சதை உடனே மனுஷனால் பார்க்க முடியலை. அதுக்கு தான் என்ன பண்ணுறாருன்னா, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவரான இயேசுவை தேவன் பூமிக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. இயேசு வந்தோடனே தான், இயேசு மூலமாக தான் வேதம் சொல்கிறது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் எப்படி இருக்கிறது? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. ஆம்னா என்னது? ஆமாம். ஆமேன்னா என்னது? அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆக கடவுது. இதில் போட்டிருக்கு, அவருக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படின்னா ஆக கடவுது, நடந்ததாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாம் எப்படி இருக்குது? நடந்ததாக இருக்கிறது. அப்போ செஞ்சு முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. நம்ம இன்னும் பார்த்துட்டோமா அப்படின்னா இல்லை, இன்னும் நம்ம இல்லை பார்க்கலை. அப்போ அவர் செஞ்சிட்டாரு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் அங்கீகரிக்கும் போது அவர் செஞ்சதை நம்மளால் பார்க்க முடியுது. அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஏன் அப்படி சொன்னார்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று என் பேரில் ஆணையிட்டேன். அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்து என்ன சொல்கிறாரு? என் பேர்லேயே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஆணையிட்டிருக்கிறேன். நான் என் பேரில் உறுதியாக சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய வார்த்தைகள் நிச்சயமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. உலக வார்த்தைக்கு இடம் கொடுத்தோம்னா உலகம் நம்மளை நிரப்பும். அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தோம்னா அவர் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அல்லேலூயா. இப்போ இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு ஹீலிங், ஹெல்த், லைஃப். அல்லேலூயா. இந்த ஆண்டே ஒரு இயர் ஆஃப் லைஃப்னு சொல்லியிருக்கோம். ஜீவனின் ஆண்டு. அல்லேலூயா. இங்கே மதுரையில் ஒருத்தர் டட்லி தங்கையான ஒரு பாஸ்டர் இருக்கார், தெரியுமா? அவருடைய தம்பி பால் தங்கையா பெங்களூரில் இருக்கார். அவர் வருஷம் இவரை பார்க்க வருவார். ஜெபம் பண்ண சொல்லுவார், எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. இந்த ஆண்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு அவர் இந்த வார்த்தை தான் சொல்லியிருக்காரு, உலர்ந்த எலும்புகள் சேனையாக என்ன பண்ண போகுது? மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அவரும் மதுரையில் தான் இருக்கார். அந்த பாஸ்டர் இங்கே தான் இருக்கார், மதுரையில் தான் இருக்கார். அப்போ மதுரைக்குள்ள இருக்கிறவங்களுக்குனே கர்த்தர் ஏதோ ஒன்று விசேஷமாக என்ன பண்ண போகிறாரு? செய்ய போகிறாரு. அல்லேலூயா. நம்புறீங்களா? சோத்ரம். நம்புறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், விசேஷமாக செய்ய போகிறாரு. அல்லேலூயா. அவங்களுக்கு இப்போ பாருங்கள், அதில் ஆவியை பிரவேசிக்க செய்வேன் எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. அது நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும்? நம்ம படிக்கணும். எனக்கு ஃபோனில் இருக்குது பாருங்கள். என் ஃபோன் அங்கே இருக்கனால நான் பார்க்கல. என்கிட்ட ஃபோன்லேயும் இருக்குது, இதே இது இருக்குது. இப்போ ஃபோனை பார்க்குறதுக்கு பதிலாக நம்ம எதை பார்த்துடணும்? இதை படிச்சிடணும். மறக்கவே மறக்காது. அல்லேலூயா. நீங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட வச்சுக்கோங்க ஃபோனில். ஏன்னா இப்போ நிறைய எண்ணத்தை எங்கே வச்சோன்னு தெரியலையேன்னு தேடுவீங்க. அதுக்கு ஃபோன்னா அப்படியே
கையிலேயே இருக்கும், எடுத்து நீங்கள் படிச்சிருங்க டெய்லி. அப்போ அதில் இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் செஞ்சுட்டார். அப்போ இந்த இயர் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு இயர் ஆஃப் லைஃப். அல்லேலூயா, ஜீவனின் ஆண்டு. அப்போ சரீரத்தில் லைஃப் வரும்போது என்ன ஆகும்? சுகம். அல்லேலூயா, சரீரத்தில் பரிபூரண சுகம், விடுதலை, ஆரோக்கியம் இதெல்லாம் உண்டாகும். பொருளாதாரத்தில் ஜீவன் வரும்போது என்ன வரும்? பொருளாதாரம் செழிக்கும். அல்லேலூயா, பாக்கெட்டில் காசு இருந்துகிட்டே இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பாக்கெட்டில் காசு இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா, இதெல்லாம் கர்த்தர் செஞ்சுட்டாரு, செய்ய போகிறேன்னு சொல்லலை, இதெல்லாம் செஞ்சுட்டாரு. அதான் வசனம் சொல்லுது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஏன் இன்னும் சொல்லி நடக்கலை அப்படின்னா, இயேசு இன்னும் வரலை பழைய ஏற்பாட்டில். இப்போ பழைய ஏற்பாடு முழுவதுமே ஒரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிற, எது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்கிறது தான் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்னென்னா, நடந்துருச்சுன்னு சொல்கிறது தான் புதிய ஏற்பாடு. ஹல்லேலூயா, நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கோமா புதிய ஏற்பாட்டில் இருக்கோமா? ஹல்லேலூயா. சரி, அதெல்லாம் பிரசங்கத்தில் சொல்கிறேன். இப்போ அறிவிப்புகள் இவ்வளோ தான். இந்த அட்டை எல்லாருக்கும் வந்திருக்கும், நீங்கள் ஒட்டி வைங்க. நான் பார்த்தீங்க இங்கே மாதிரி பெருசாக அடிச்சிருக்கா, இதே மாதிரி வீட்லேயும் ஒன்று அடித்து வச்சுருக்கேன். அல்லேலூயா, ஆங்கிலத்தில் இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். சர்ச்சுக்கு என் மனைவி ஒன்றும் சொல்லலை, சர்ச்சுக்கு அடிங்கன்னு சொல்லிடுச்சு. வீட்டுக்கு அடிக்கணுன்னப்போ எதுக்குன்னு கேட்டுச்சு. ஏன்னா இது ஒன்று 400 ஏதோ சொன்னாங்க இது அடிக்கிறதுக்கு. ஆனால் பாருங்கள், வார்த்தையை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். எவ்வளோ பெருசாக்க முடியுமோ வெளியும் ஆக்கணும், மனசுலையும் ஆக்கணும். அல்லேலூயா, வெளியே பெருசாக போட்டு மனசில் குட்டி ஆச்சிடக்கூடாது. வேதம் சொல்லுது, நீதிமான் விரும்புகிறபடி அவனுக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா, இதெல்லாம் நம்ம நீதிமான் இல்லைன்னா உலகத்தில் எவனுமே நீதிமான் இல்லை. அதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி 1ஆம் தேதி இது அதையும் கொஞ்சம் லைட்டாக பார்ப்போம். பார்த்துட்டு அதோட எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதே பகுதியிலேருந்து தான் பார்க்க போகிறோம். ஆனால் பயப்படாதீங்க, இந்த வாரம் மட்டும்தான். அடுத்த வாரம் வேறு பகுதியிலேருந்து நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. காலை ஆராதனையில் சொன்னோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டாங்க மக்கள்லாம். போச்சு, இந்த வருஷம் பூரா இவர் 37 எசேக்கியேல் 37 பேச போகிறான். பேசுகிறதுனா பேசலாம், ஏன்னா பிரசங்கன்றது நம்ம திறமையை காட்டுறது இடம் இல்லை இல்லையா? அதனால் ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லிட்டு போயிடணும், பேசாமல் நம்ம ஒதுங்கிக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். சரி, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். எனக்கு கட்டளையிட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். உரைத்து முடித்த உடனே எலும்புகள் சேர்ந்ததுன்னு போட்டிருக்கா. உரைக்கையில், ஹல்லேலூயா, தீர்க்க தரிசனம் உரைக்கையில் என்ன நடந்தது? மாற்றம் நடந்தது, ஒரு அசைவு உண்டானது. ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்தது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரியானதை சொன்னோன்னா சொல்லும்போதே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இயேசுக்கிட்ட ஒருத்தன் வந்தான், என் வேலைக்காரன் என்னவா இருக்கிறான்? மரண அவஸ்தையாக இருக்கிறான், கொடிய வேதனைப்படுகிறான். நீங்கள் வந்து உடனே இயேசு சொன்னார், நான் வரேன் அப்படின்னாரு. உடனே அவன் சொன்னான், நீங்கள் வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் என்னவா. ஹல்லேலூயா. இயேசு அந்த இடத்துல வார்த்தை சொல்கிறாரு. சொன்ன உடனே அவனுக்கு என்னாச்சான்? சுகமானதான். ஹல்லேலூயா. ஏன்னா வார்த்தையில் அவ்வளவு பவர் இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல எசேக்கியேலுக்கு கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே பேசி செஞ்சிட வேண்டியதானே. உலர்ந்த எலும்பாக இருக்குது, கர்த்தரே வந்து பேசி, உலர்ந்த எலும்புகளே உயிரடைவீர்களாக அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே. சொல்லிடலாம்ல. வெளிச்சம் உண்டாகிறதுன்னு யார் சொன்னார்? கர்த்தர் தானே சொன்னார். ஆதாமை படைச்சிட்டார், ஆதாம் மூலமாக சொன்னார் இல்லையே. சொல்லலாம்ல. ஏன் சொல்லலை? ஏன்னா பூமியை மனுப்புத்திரருக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் வச்சணும், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் பேசணும். பூமியை ஏதேன் தோட்டத்தை ஆதாம் கொடுத்த மாதிரி நம்ம குடும்பத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா.
இந்த பூமியை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒரு வேலை செய்கிறோமா, அந்த வேலையை நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதில் கிங்கு யார் தான்? அல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க மட்டும் ஹிந்து, அவங்க வீட்டில் எல்லாம் ஹிந்து, அவங்க மட்டும் ரசிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க கணவர் சபைக்கெல்லாம் போக விடுவார், ஒன்றும் சொல்லலை. நான் அதே சொல்லிட்டேன், உங்கள் கணவர் வேணான்னாருன்னா வராதிங்கன்னு சொல்லிட்டேன். சபைக்கு என்ன வராதிங்க, கணவர்கிட்ட சண்டை போட்டு வராதிங்க. கணவர் மனசு மாறணும், சபைக்கு விடணும்னு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மாற்றுவார், அப்புறம் நீங்கள் வாங்கன்னு. அவங்க அடிக்கடி அவங்க ஒரு கிராமத்துலேருந்து வராங்க. அவங்க அடிக்கடி அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க என்னென்னா, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன், இது அது இதுன்னுவாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் தனியாக இருந்தாலும் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனும் கர்த்தரும் சேர்ந்தால் அவங்க தான் மெஜாரிட்டி. ஹல்லேலூயா. கர்மேல் பர்வதத்தில் எலியா இருக்கிறான், ஒரே ஒரு ஆள். ஆப்போசிட் எத்தனை பேர்? 400 தீர்க்கதரிசிகள். அப்புறம் ஜனங்கள்லாம் யார் பக்கம் நிற்கிறாங்க? அந்த தீர்க்கதரிசிகள் பக்கம் நிற்கிறாங்க, பாகாலின் தீர்க்கதரிசிகள் பக்கம். ஒரே ஒரு எலியா. கர்த்தர்கிட்ட ஆள் இருந்துச்சா இல்லையா? எலியா மட்டும்தான் இருந்தானா? இருந்தான். எத்தனை பேர்? 7000 பேர். 7000 கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒபதியான்னு ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், ராஜ அரண்மனையில் இருக்கிறவன், அவன் ரகசியமாக என்ன பண்ணியிருக்கான், ஒளிச்சு வச்சுருக்கான். மற்றவனெல்லாம் கொண்டுட்டாங்க. அந்த 7000 பேரில் ஒரு 7 பேர்த்து அனுப்ப வேண்டியதானே கர்த்தர். எலியா தனியாக போகிறான், கூட நீங்களாம் துணைக்கு போங்க. அதுதான் தேவர் ராஜ்யம். அப்படிப்பட்டது அல்ல. அல்லேலூயா. அதுக்கு யாருமே தேவையில்லை, நம்ம ஒரு ஆளே போதும். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறது அதிகம். அல்லேலூயா. எலிசா இருந்தான், பிடிக்கிறதுக்கு ஒரு சேனையே வந்துருச்சு, பக்கத்து நாட்டு இராணுவமே வந்திருக்கு. ஆனால் எலிசா சொல்கிறான், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறது அதிகம். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தான் மெஜாரிட்டி. அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் இந்த கட்சி அந்த கட்சி, இந்த கட்சி தான் சபையை என்ன பண்ணும், காப்பாற்றும். நான் சொல்கிறேன், எந்த கட்சியும் காப்பாற்றாது. ஏன்னா எல்லா கட்சியும் காசுக்காக தான் இருக்கிறது. சுதந்திரம் வாங்கின காந்தியவே அது இதுன்னு சொல்கிறாங்க, அது இது பண்ணியிருக்காரு, இதுன்னு தெரியாது நமக்கு, உண்மையாக பொய்யான்னு தெரியாது. பொதுவாக இப்போ இருக்க கட்சிகள் எல்லாம் யாரும், எந்த கட்சியும் கர்த்தருக்காக இருக்கிறேன்லாம் யாரும் இல்லை. அப்போ கர்த்தர் தான் நம்ம என்ன பண்ணணும், காக்கிறவர். அல்லேலூயா. ஆனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு தான் என்ன இருக்குது, ராஜ்யம் யாருடையது? பரமண்டல ஜெபத்தில் என்ன சொல்கிறோம், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும். என்றைக்கும்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு, நேற்று, நாளைக்கு, எல்லா நாளும் நம்முடையது. அல்லேலூயா. அவருடையதுன்னா நம்முடையது. அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், கர்த்தர் ஒரு மனுஷனை கொண்டு தான் எல்லாமே செய்வார். அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கணும். கர்த்தரே எல்லாம் அவரே செஞ்சிருவார், அவரே பார்த்துக்குவார்னு கிடையாது. அல்லேலூயா. மலை மேலே ஆடை வச்சுருந்தார், ஈசாக்குக்கு பதிலாக கொடுக்கறதுக்கு ஆடை வச்சுருந்தார். மலைக்கு ஏறுறது யார்? அவரே ஏற்றி விட்டுருவாரா? யார் ஏறணும்? ஆபிரகாம் ஏறணும். அந்த மலையில் ஆடு வரதுக்கு வாய்ப்பே இல்லை, அது வேற கதை. ஏன்னா அங்கே புல்லே முளைக்காதான், அதனால் எந்த மிருகமும் அங்கே வரவே வராது. ஆனால் அங்கே இருந்துச்சு. அல்லேலூயா. அது அவர் வேலை. எது சாத்தியமே இல்லையோ அப்படின்றது செய்கிறது அவருடைய வேலை. மலை மேலே ஏறுறது யார் வேலை? அல்லேலூயா. இப்போ இந்த பூமியிலே இருந்துட்டு அதுக்குரிய ஒரு பார்வையிலே இருந்துட்டு அப்படியே இல்லாமல் என்ன பண்ணணும், இடையில எங்கே ஏறணும், மலைக்கு ஏறிடணும். அல்லேலூயா. மலையில் ஏறினா தான் அவருடைய மோசையை தான் பாருங்கள், திடீர்னு இந்த இஸ்ரேல் ஜனங்களை மேய்ச்சிட்டே இருப்பான், திடீர்னு பார்த்தா 40 நாள் என்ன பண்ணிடுவான், ஆள் காணா போயிடுவான். சரி, அப்போ இவங்க பாருங்கள், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். உரைத்த போது அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணாதான் சேர்ந்தது, அசைவு உண்டாயிற்று, எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. 10வது வசனத்துலேயும் இதே தான் இருக்குது. 10வது வசனம் படிங்க.
ஹல்லேலூயா. கட்டளையிட்டபடியே போட்டிருக்கு. ரெண்டாவது கற்பிக்கப்பட்டபடியே. கற்பிக்கப்பட்டதுன்னா என்னது? கற்பிக்கிறதுனா என்னது? டீச், அதானே? கரெக்டா? சொல்லி கொடுத்தபடி. எனக்கு கட்டளையிடுறதுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஹிட்லர் சொன்னானா, ஹிட்லரும் முசோலினியும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ முசோலினி சொன்னானா, இதெல்லாம் யாரும் தெரியலனா பரவாயில்ல, விட்டுருங்க, கவலைப்படாதீங்க, எனக்கு முசோலினா யாரும் தெரியலனா. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். முசோலினி சொன்னானா, என் ஆட்கள் நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஹிட்லர் ஒன்றுமே சொல்லலையா. ஹிட்லர் அவன் ஒரு சேவனை கூப்பிட்டு, இந்த மலையிலேருந்து கீழே குதி, கடலில் குதின்னானா. உடனே அவன் சொன்னோடனே அவன் செஞ்சுட்டானா. செஞ்சோடனே இவன் புரிஞ்சுக்கிட்டானா. இப்போ இவன் ஆள் இதோட பயங்கரமாக இருக்காங்க. நம்ம ஆளாக சொல்லி செய்கிறான். இவன் உடனே பாஞ்சிட்டான் கடலுக்குள்ளே அப்படின்னு. அந்த மாதிரி கற்பிப்பதற்கு டைம் ஆகும். கட்டளைக்கு எதுவுமே செய்யினா என்ன பண்ணிடணும்? செஞ்சிடணும். டீச்சர் உக்காருன்னா இப்போ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிடணும்? உக்காந்துடணும், அவ்வளோதான். அதில் புரிஞ்சுக்கிறதுக்கோ எதுக்கும் வேறு வேலையே இல்லை. ஆனால் ரெண்டாவது என்ன போட்டிருக்குன்னா, கற்பிக்கப்பட்டபடி, டீச். இது ஏன் கற்பனை வேண்டி இருக்குதுன்னா, வேதம் சொல்லுது, இயேசு சொல்கிறாரு, என்னுடைய கற்பனைகளை கை கொண்டால், அல்லேலூயா, என்னுடைய கற்பனைகள். இப்போ அந்த கற்பனையில் என்ன இருக்குது? டீச்சிங் எதுக்கு அப்படின்னா, அது நம்முடைய மனதில் நம்ம அதை புரிய வேண்டியிருக்கு. அல்லேலூயா. புரிய வேண்டிய சத்தியமாக இருக்கிறது. அதன் பின்னணியில் ஒரு சத்தியம் இருக்கிறது. அதை நாம் என்ன பண்ண வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் 2 விஷயம் பண்ணுவார். அது 2மே டெய்லி நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். அல்லேலூயா. ஒன்று, தெரியாததை சொல்லுவார். அதுவும் செய்வார். ஆனால் அதை விட அதிகமாக அவர் செய்கிறது என்ன தெரியுமா? ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறத ஞாபகப்படுத்துவார். அல்லேலூயா. தெரியாததை என்ன பண்ணுவார்? சொல்லுவார். அறியாததையும் எட்டாதையும் உனக்கு அறிவிப்பேன். அதுவும் செய்வார். அப்புறம் 2வது என்ன பண்ணுவார்னா, ஞாபகப்படுத்துவார். ஏன் ஞாபகப்படுத்தணும்னா, நமக்கு மறந்துருக்கு. எதை ஞாபகப்படுத்துவோம்? மறந்ததை தான் ஞாபகப்படுத்துவோம். ஏன் மறக்குதுன்னா, நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம், உலகத்தில் வாழ்கிறோம். பல குரல்கள் நமக்கு கேட்கும். இன்றைக்கி ஒரு சத்தியத்தை கேட்டுருக்குறோன்னா, அதை மறக்க வைக்கிறதுக்குனே பல சூழ்நிலைகளை பிசாசு என்ன பண்ணி வச்சுருக்கேன்? உலகத்தில் வச்சுருக்கேன். அது பிசாசுன்னு சொல்கிறதா அப்படின்னு சொல்லலாம், இல்லை உலகமே அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லலாம். விழுந்து போன உலகமே எப்படிப்பட்டதாக இருக்குது? விழுந்து போன உலகம் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒன்று, அந்த சத்தியத்தை நம்மை விட்டு எடுப்பதற்கு நிறைய ஃபோர்ஸஸ் பூமியில் இருக்குது. அதனால தான் ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. வந்துட்டு போல எங்கே இருக்கிறாரு? கூடவே இருக்கிறாரு. ஏன்னா அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார், அப்புறம் நினைவூட்டுவார். அல்லேலூயா. இயேசு பார்த்தீங்கன்னா எம்மாவூர் சீடர்கள்ட்ட நினைவூட்டுறாரு. இந்த மாதிரி அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க, இயேசு போயிட்டாரு அவ்வளோதான். அப்போ இயேசு சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கல, நான் உங்களுக்கு இருக்கும்போதே உங்கள்கிட்ட சொன்னேனே அப்படின்னோடனே அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள்னு போட்டிருக்கேன். அல்லேலூயா. சீடர்கள்ட்டையும் இயேசு சொல்கிறாரு, சொன்னோடனே தாம் சொன்னதை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் அப்படின்ட்டு. அப்போ இந்த மூளையில் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறத நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஏற்றுக்கிறோம். எதை ஏற்றுக்கிட முடியலையோ அதை மறந்துடுவோம். அல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட சொன்னார், என்ன சொன்னார்? உனக்கு ஈசாக்க தருவேன். அல்லேலூயா. உன் சந்ததி எப்படி இருக்கும்? வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும்னாரு. அதை அவன் ஏற்றுக்கிட்டானா? ஏற்றுக்கலையா? ஏற்றுக்கல. என்ன பண்ணல? 86 வயசாக இருக்கும்போது அதை அவன் ஏற்றுக்கிட்டு இருந்தான்னா, ஆகாராவன் திருமணம் செஞ்சுருக்கவே மாட்டான். அவன் என்ன பார்க்குறான்? அது அவன் மைண்டில் இல்லை. அவனுக்கு கர்த்தர் பெருக பண்ணுவார் அது இருக்குது. ஆனால் சாராள் மூலமாக தான் இது நடக்குமான்றது அவனால் ஏற்றுக்கிட
முடியலை. அப்போ நம்மளும் இன்றைக்கி நிறைய நேரத்தில் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறோம், நம்ப முடிகிற அளவுக்கு இருக்கிறத ஏற்றுக்கொள்கிறோம், அல்லது சில நேரத்தில் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிடுவோம். ஆனால் நம்ம எதை நம்ப முடியுதோ அதை மட்டும் தான் நினைவில் வச்சுருப்போம். நம்பவே முடியாததை என்ன பண்ணிடுவோம்? மறந்துடுவோம். ஹல்லேலூயா. எதை நம்ப முடியலையோ அதை என்ன பண்ணிடுவோம்? மறந்துடுவோம். அதுக்கு தான் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? ஞாபகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது என்ன வந்துச்சு? ஆவி வந்தது. ரெண்டாவது என்ன வந்தது? அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணாங்க? தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. எதுக்கு தீர்க்க தரிசனம் எதுக்கு உரைக்கணும்? இது நடக்கும். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, கரண்ட் சிச்சுவேஷன் நல்லா இல்லை, இது மாறணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. அந்நேரம் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு? அனுப்புகிறார். உடனே மக்கள்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்க? ஐயா ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுவார். உடனே அவர் என்ன வந்து சொல்லுவார்? நல்ல காலம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, அதுதான் தீர்க்கதரிசி சொல்லுவார். பிறந்துருச்சுன்னு சொல்ல மாட்டார். பிறக்க போகுது, நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஜனங்கள்லாம் சிறை பிடிக்கப்பட்டு போயிட்டுருக்காங்க. அந்நேரம் ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்கிறேன் மேசியாவை குறித்து. ஹல்லேலூயா. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஹல்லேலூயா. இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதில் என்ன புரியுது அந்த மெசேஜில்? கர்த்தர் நம்மோட இருந்தால் நமக்கு பிரச்சனைலாம் போயிருமே, இந்த பெருக்க பிரச்சனைலாம் போயிருமே. அப்போ பழைய ஏற்பாட்டில் இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு அதிக வேல்யூ இருந்துச்சு, ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. தீர்க்க தரிசனம் வரும், அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் தீர்க்க தரிசனத்தில் ஒன்று இருக்குது. என்னன்னா, நடக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு, எப்பன்னு சொல்லலை. நடக்கும் சொல்லியிருக்காரு, எப்பன்னு டைம் அதில் இல்லை. அப்போ என்னதான் அவன் இருக்க கஷ்டத்துக்கு அதை கேட்குறதுக்கு நல்லா இருந்தாலும் இமீடியட் எஃபெக்டு இல்லை. எப்போ நடக்கும்னு தெரியல, ஆனால் ஒரு நாள் நடக்கும். அப்போ அவனுக்கு அதிகபட்சமாக அவன் என்ன பண்ணலாம்? நம்பிக்கையோடு இருக்கலாம். என்ன பண்ணலாம்? நம்பிக்கையோடு இருக்கலாம். கர்த்தர் நல்ல வார்த்தை கொடுத்துருக்காருப்பா, நடக்கும். இதுதான் பழைய ஏற்பாட்டில் நடந்த கதை. பழைய ஏற்பாட்டில் இப்படி தான் இருந்துச்சு, தீர்க்க தரிசனங்கள் இப்படி தான் வந்தது. ஆனால் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் நம்ம அப்படி தானே இருக்கோம். சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது. புதிய ஏற்பாட்டிலையும் வாக்கு தத்தமாக வாங்கி இந்த ஆண்டுக்கு ஒன்று அழகாக இப்படி வாங்கி வச்சுருக்குறோம். புதிய ஏற்பாட்டுக்கு பழைய ஏற்பாட்டுக்கு வித்தியாசம் இல்லையா? இருக்கா இல்லையா? பழைய ஏற்பாட்டில் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள்னு இருக்குது. புதிய ஏற்பாட்டில் நிறைவேறிடுச்சா இல்லையா? நிறைவேறிடுச்சுல. அப்போ இன்றைக்கி வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும், அவரே வந்துட்டார்ல, பிறந்துட்டார்ல, பிறந்து பரலோகத்து ஏறி இப்போ சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார்ல. அப்போ அது நிறைவேறிடுச்சா இல்லையா? அப்போ நம்ம பார்த்துட்டோமா? பக்கத்தில் சொல்லுங்க, நடந்துருச்சு, நம்ம இன்னும் பார்க்கலை. ஹல்லேலூயா. வித்தியாசம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் இன்னும் நடக்கவே இல்லை, இன்னும் நடக்கவே இல்லை. வாளாகாமல் தலையாவாய். ஐயா சூப்பர்யா, அல்லேலூயா. அடுத்த கேள்வி, ஐயா அது எப்போ நடக்குங்கய்யா? அது நமக்கு தெரியாதுங்க. சொல்கிறவர் என்ன சொல்லுவார்? தீர்க்கதரிசி என்ன சொல்லுவார்? அது நமக்கு கர்த்தர் சொல்லியிருக்காரு, பொறுமையாக என்ன பண்ணுங்க. புதிய ஏற்பாட்டில் நடந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம இன்னும் பார்க்கலை. அது எப்படி? காலம் ஒரு கல்யாண வீட்டில் வெறும் தண்ணி என்னவா மாறுது? திராட்சை ரசமாக மாறுது. வெறும் தண்ணி தான், அது என்னவா மாறுது? திராட்சை ரசம் செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் நமக்கு தெரியாது இல்லையா? ரசம் வைக்க எவ்வளோ நேரம் ஆகும்?
சொல்லுங்கள், தாய்மாரெலாம் இருக்கீங்களே, ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோமா? 5 நிமிஷம் தான். சிஸ்டர் கேட்ரிங் டிபார்ட்மெண்ட்டு, அவங்க சொல்கிறாங்க, ஏன் டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரியும், 5 நிமிஷத்தில் என்ன பண்ணிடலாமா, வச்சிடலாமா? ஆனால் திராட்சை ரசம் வர்றதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகலை. ஹல்லேலூயா. நூடுல்ஸ் செய்கிறதுக்கு 2 நிமிஷம், திராட்சை ரசத்துக்கு டைமே இல்லை. ஊற்றுனோடனே என்ன ஆயிடுச்சு? அப்போனா இயேசு எங்கேயோ அதை ஒழிச்சு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ரெடி பண்ணியிருக்கிறாரு. அதை இன்னும் போய் சொன்னால் யார் பண்ணியிருக்காருன்னு சொன்னாவா? பிதா ரெடி பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. இப்போ உங்கள் வீட்டில் நகையெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்கன்னு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியுமா? உங்கள் பிள்ளைக்கு தெரியுமா? அதுவும் சொல்ல மாட்டீங்களா? பாவம். ரகசியம்லாம் சரி, நகையை விடுங்க, சொத்து இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு ஏஜ் வந்தோடனே சொல்லிடுவீங்க இல்லையா? இல்லைன்னா அப்புறம் அவருக்கு வந்து அக்கறை இல்லாமல் இருந்துடக்கூடாது இல்லையா? அதனால் யாராவது சொல்லாமல் இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க. அப்போ ரகசியங்கள் பிள்ளைக்கு தான் தெரியும், பக்கத்தில் வீட்டுக்காரனுக்கு தெரியாது. பிதாவுடைய ரகசியங்கள் குமாரனாகி இயேசுக்கு தான் தெரியும். அதனால தான் அவர் தண்ணியை ஊற்றுனா என்ன வரும்ன்றாரு. வேறு எவனாவது இதை ஊற்றுனான்னா வராது, இவர் ஊற்றுனா வரும். ஏன்னா இவர் விஷயம் தெரிஞ்சு ஊற்றுறாரு. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பேதுரு சொல்றார், ஆழத்தில் போய் வலைய போடு, வேற எவனாவது போட்டான்னா வராது மீன், இவன் போட்டால் வரும். ஏன்னா இவனுக்கு தெரியுது விஷயம். இயேசு சொல்லியிருக்காருப்பா, உம்முடைய வார்த்தையின்படியே போகிறேன், போய் வலைய போடுறேன். அப்போ அவருடைய வார்த்தையின்படி அவன் போய் என்ன பண்ணுறான்? வலைய போடுறான். ஏன் அவருடைய வார்த்தையின்படி போகிறேன் அப்படின்றான்னா, இவருக்கு ரகசியங்கள் தெரியுது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் யார்? குமாரன். அப்போ 2வது தடவை என்ன இந்த ஆவி வருவதற்கு மட்டும் என்ன போட்டிருக்காருன்னா, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஹல்லேலூயா. ஆஸ் இன்ஸ்ட்ரக்டட், ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன், ஆஸ் இன்ஸ்ட்ரக்டட், கற்பிக்கப்பட்டபடி. ஹல்லேலூயா. இப்போ இயேசு குமாரனாக இருந்ததுனால அவருக்கு எல்லாம் தெரியுது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? குமாரர்கள் குமாரத்திகளாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கும் பிதாவுடைய ரகசியங்கள் எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. ஈசாக்கு தோண்டுனா தண்ணி வந்துடுச்சு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு எங்கே தோண்டினா தண்ணி வரும்னு. மற்றவன் தோண்டினா வரலை, ஏன்னா அவனுக்கு தெரில எங்கே தோண்டினா வரும்னு. ஈசாக்கு ஏன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அவங்க அப்பா பேர் ஆபிரகாம். ஈசாக்குடைய அப்பா பேர் என்னது? ஆபிரகாம். அந்த ஆபிரகாமுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் யாருக்கு வந்தது? ஈசாக்கு வந்தது. ஹல்லேலூயா. அதனால் அவன் தோண்ட வந்துச்சு. சரி, இப்போ இந்த இதில் பார்ப்போம். தீர்க்க தரிசனம் உரைத்த போது என்ன நடந்துச்சான்? ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். சரி, இங்கே தான் இப்போ நான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசத்தை சொல்ல போகிறேன். பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஆவுனா என்ன உரைச்சிருவாங்க? தீர்க்க தரிசனம் உரைச்சிருவாங்க. புதிய ஏற்பாட்டில் அந்த மாதிரி என்ன இருக்குது? புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்குது? அது எடுங்க, படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் எடுங்க. அதில் 9வது வசனம் 10வது வசனம் யாராவது படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் தேவனுக்கென்று ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஹல்லேலூயா. இதிலிருந்து சொல்ல முடியுதா புதிய ஏற்பாட்டில் என்னன்னு? பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம், புதிய ஏற்பாட்டில் இப்பயும் தீர்க்க தரிசனம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை.
ஆனால் இப்போ கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னா, இதை கர்த்தர் ஏற்கனவே செஞ்சுட்டாரு. அல்லேலூயா. அதனால நான் சீக்கிரத்தை என்ன பண்ண போகிறேன், பார்க்க போகிறேன். இனிமேட்டு கர்த்தர் திராட்சை ரசத்தை செய்யலை, செஞ்சுட்டாரு. இப்போ கர்த்தர் அதை காட்ட போகிறாரு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், செஞ்சுட்டாரு, இப்போ காட்ட போகிறாரு. அல்லேலூயா. இனிமேல் தான் உட்காந்து செய்யணும்னா ரொம்ப கஷ்டமாயிரும் நமக்கு, இல்லையா? அவர் செஞ்சுட்டார். அப்போ இந்த 2 வசனம் படித்தோம். இதுலேருந்து என்னன்னு தெரியுது தெரியுமா? உங்களுக்கு சொல்கிறேன். பவுலையும் சீலா அப்படின்னு ஒருத்தன், சீலானா நம்ம அது ஆம்பளை பேர், 2 பேருமே. இப்போ நம்ம ஊரில் சீலான்னு பேர் இருக்குது, சிஸ்டர் இருக்காங்க. ஆனால் வந்து சீலான்னு ஹீப்ரு எபிரேய பேர், சரியா? பவுலும் சீலாவும் போகிறாங்க. போகும்போது அவங்கள ஒரு காரணத்துக்காக சிறைச்சாலையில் வச்சிடுறாங்க. அவங்க வந்து எதுவும் கொள்ளையெல்லாம் அடிக்கலை, ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க. சொல்லும்போது ஒருத்தன் வந்து ஒரு குறி சொல்கிறவன் ஒருத்தன் கத்துறான். என்ன சொல்கிறான்? இவர்கள் உன்னதமான தேவனுடைய தாசர்கள், நித்திய வழியை சொல்கிறாங்க, சத்திய வழியை சொல்கிறாங்க, பரலோகத்துக்கான வழியை சொல்கிறாங்கன்னு சொல்கிறான். அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கான். டெய்லி என்ன பண்ணுறான், இவங்க போகிறப்பெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான், சொல்லிக்கிட்டே இருக்கான். திடீர்னு இவங்க என்ன ஆகிட்டாங்க, கடுப்பாயிட்டாங்க. ஏன் கடுப்பானாங்க தெரியுமா? சத்தியம் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான். அல்லேலூயா. அதுவும் சத்தியத்தை சொல்கிறது கர்த்தர் ஜனங்களை நம்மளை தான் வச்சுருக்கிறாரு சத்தியத்தை சொல்கிறதுக்கு. அல்லேலூயா. அந்த ஆவிகள் சத்தியத்தை என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. கர்த்தர் நம்மளை தான் வச்சுருக்காரு. அவங்க கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து அந்த குறி சொல்கிற ஆவியை துரத்தி விட்டாங்க. இப்போ அந்த ஆளை வச்சு வியாபாரம் பார்க்குறவனுக்கு என்ன ஆயிடுச்சு, காசு போயிடுச்சு. அடுத்து அவனுக்கு குறி சொல்லணும்னா எஜமா வரமாட்டேங்குதுன்ட்டான். உடனே காசு போனோடனே அவங்க போட்டு இவனை பிடிச்சி எங்கே வச்சுட்டாங்க, உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ கட்டப்பட்டுருக்குறாங்க, சிறைச்சாலையில் இருக்காங்க, கட்டப்பட்டுருக்காங்க. இப்போ என்ன சொல்லணும், அவங்க நம்மளை அப்படி கட்டி வச்சா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? ஜெபம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? அவ்வளோதான், ரொம்ப யோசிக்க வேணாம், ஜெபம் பண்ணுவோம். பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்களா? துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, அவங்க கர்த்தருடைய செயலை முடிஞ்சதாக பார்த்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய செயல் முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? இவங்க அந்த சிறைச்சாலையில் இருக்க போகிறது இல்லை. ஹல்லேலூயா. சிச்சுவேஷன் போட்டு கட்டி வச்சுருக்கேன், ஜெயிலில் வச்சுட்டேன், இப்போதைக்கு விட மாட்டேன், வெளியே வர மாதிரி வாய்ப்பே இல்லை. ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க? பாடுறாங்க. ஹல்லேலூயா. இன்னொன்று உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலேருந்தே சொல்கிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. பின்னாடி பார்வோன் வரான், முன்னாடி செங்கடல் இருக்குது. அந்நேரம் மோசே என்ன பண்ணுறான்? கர்த்தரை நோக்கி முறையிடுறான். கர்த்தர் சொல்கிறார், நீ என்னை நோக்கி முறையிடுவது என்ன? உன் கோலை ஓங்கி கடலை என்ன பண்ணி விடு, பிளந்து விடு. இப்போ கடல் 2ஆக பிளந்துருச்சு. அந்த பக்கம் போயிட்டாங்க. பார்வோனும் அவனு சேனையும் தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டார்கள், போயிட்டாங்க, அவுட்டு. இப்போ அடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்கள் யாத்ராகமம் 15:1 படிங்க. யாத்ராகமம் 15:1. போதும். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. பாட்டு எப்போ தான் வருது? கர்த்தருடைய செயல்லாம் முடிஞ்சதை பார்த்தா தான் என்ன வரும்? அப்படி முடிஞ்சதை பார்க்கலன்னா என்ன வரும்? ஜெபம் வரும். பக்கத்தில் பார்த்தோம், ஜெபம் வருதா, பாட்டு வருதா? அல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெப குறிப்புலாம் நிறையா வச்சுருக்கலாம், அது எல்லாத்துக்கும் பாட்டு பாட போகிறீங்க. அல்லேலூயா. பாட்டு பாட வைக்க போகிறாரு. அல்லேலூயா. முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும்? வசனம் சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நம்ம எப்படி நடக்கிறோமா? விசுவாசித்து நடக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் விசுவாசிக்கிறதை பார்ப்போம். விசுவாசிக்கிறதை பார்ப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை
காண்பாய். இப்போ விசுவாசிக்கிறத பார்க்கணும்னா விசுவாசிக்கிறதையே நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். விசுவாசிக்கிறதையே பாடணும். அல்லேலூயா. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு தான் அவர் பரிசுத்த ஆவியானவருடைய கற்பனை இருக்கிறது. அல்லேலூயா. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். சத்தியத்தை கற்பிக்கிறார். அல்லேலூயா. சொல்லி கொடுக்கிறார். அப்படி ஒரு சத்தியம் தான் இன்றைக்கி நம்ம படித்த வசனம். தேவரீர் புஸ்தகத்தையும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. அல்லேலூயா. எதனால மீட்டிருக்கிறாரா? இரத்தத்தினால மீட்டிருக்கிறாரா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சகல தேசம், பாஷைக்காரர், நம்ம தமிழ் பேசுகிறோம், அது ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க, இந்த மாதிரி பல பாஷைகள் எல்லாரையும் தேவன் எப்படி வாங்கியிருக்கிறாரா? எதை கொடுத்து வாங்கியிருக்கிறாரா? இரத்தத்தினால. நம்ம பாருங்கள், உலர்ந்த எலும்பாக இருந்தோம். எலும்பை யாராவது வாங்குவாங்களா? எலும்புனா என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே அதில் ஒன்றுமே இல்லை. இப்போயும் பார்த்தீங்கன்னா சில எலும்புகள்லாம் எடுக்கிறாங்க. எலும்பு கூடலாம் எடுத்தால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எலும்பு கூடு அதெல்லாம் எடுக்கிறாங்க. எலும்புக்கு வந்து அழிவே இல்லை, அது அப்படியே இருக்குது. எரித்தால் ஒளி எரிச்சா என்ன ஆகும் தெரியல எனக்கு. மற்றபடி எலும்புக்கு வந்து அழிவில்லை. அந்த பல எலும்புகள்லாம் எடுக்கிறாங்க. இப்போ இனிமேல் இதில் குறைக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அந்த நிலையில் தான் தேவன் நம்மை கண்டார். அல்லேலூயா. எதை கொடுத்து வாங்கியிருக்கிறார்னா, அந்த எலும்புக்கு விலையே இல்லை. இப்போ கறிக்கடையில் கூட நீங்கள் எலும்பு வாங்கினீங்கன்னா சீப்பாக என்ன பண்ணிடலாம்? வாங்கிடலாம். எலும்புக்கு விலையே இல்லை. விலையில்லாமல் இருந்த நம்மை இருக்கிறதே அதிக விலையான அவருடைய இரத்தத்தை கொடுத்து மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, அவங்கள வாங்கிட்டாரு. அப்போ இப்போ நம்ம யாருடைய ப்ராப்பர்ட்டி? அவருடைய ப்ராப்பர்ட்டி. அல்லேலூயா. இப்போ ஒரு கார் புதுசாக வாங்கியிருக்கீங்கன்னா அதை என்ன பண்ண அப்படியே விட்டுருவீங்களா? அப்படியே பராமரிக்கிறீங்க. அல்லேலூயா. காரெல்லாம் வாங்க போகிறீங்க போல். அல்லேலூயா. உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஆனால் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு கார் வாங்குகிறோம்னா அதை என்ன பண்ணுவோம்? அப்படியே பராமரிப்போம். இப்போ நம்மளை யார் வாங்கியிருக்கா? அப்போ நம்மளை யார் பார்க்குற? அதனால தான் சொன்னார், கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. நமக்கு இந்த கான்செப்டே புரியாது. நம்ம தான் வாழ்க்கையை ஓட்டுறோம்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். நினச்சிட்டே இருங்க. அல்லேலூயா. வாங்கிட்டாருங்க. காசு கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு? எவ்வளோ காசு? இரத்தத்தை கொடுத்து. அந்த இரத்தம் காஸ்ட்லி. அல்லேலூயா. அதனால் எனக்கு யாருமே இல்லை அப்படின்லாம் இனி சொல்லவே கூடாது. அல்லேலூயா. நீ உயிரோடு இருந்து என்ன செத்துட வேண்டிதான் அப்படின்லாம் வாயில் வரவே கூடாது. வாயிலையும் வரக்கூடாது, எண்ணத்துலேயும் வரக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா இனிமேல் தான் பார்க்க வேண்டியிருக்கு நம்ம பெரிய பெரிய காரியங்கள்லாம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அதிக விலை கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்காரா? வாங்கியிருக்கிறாரு. கார் வாங்கிட்டீங்க, பெட்ரோல் யார் போடுவா? காரே போய் நடந்து போய் பெட்ரோல் யார் போடுவா? அதுவும் பாருங்கள், இப்போலாம் ஏதோ ஒட்டிடுறான் காரில் பல டேப் மாதிரி. நீங்கள் காருக்கு ஒருத்தன் தேய்ச்சிட்டு போனாலும் ஒன்றும் ஆகாது. அதுக்கு தான் அப்படியே பார்த்தீங்கன்னா அதிலே பெரிய லட்சக்கணக்கிலலாம் இருக்குது. இவ்வளோ லிக்விட் மாதிரியாக வச்சுருக்கேன், அதெல்லாம் ஊற்றி தேய்க்கிறான். அதுலேயே பல இது இருக்குது, டூப்ளிகேட்டு, ஒரிஜினலு, மேட் இன் சைனா எல்லாம் இருக்குது. அப்போ பாருங்கள், அந்த காருக்கு தேவையானதெல்லாம் யார் பண்ணுறோம்? நம்ம தான். அப்போ நம்மளை வாங்கிட்டாருன்னா நமக்கு தேவையானதெல்லாம் யார் பண்ணுறா? அதனால் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போ அவருடைய இரத்தத்தை செலுத்தி நம்மளை என்ன பண்ணியிருக்காரா? வாங்கியிருக்கிறாரா? அல்லேலூயா. இந்த உலர்ந்த எலும்புகளில் பாருங்கள், ஒன்றொன்னா சேர்க்குறாரு. நரம்புகளை சேர்க்குறாரு, சதையை சேர்க்குறாரு, ஒன்றொன்னா சேர்க்குறாரு. அதே மாதிரி சேர்த்து புதுசாக என்ன பண்ணிட்டாரு? உண்டாக்கிட்டாரு. அல்லேலூயா. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளையும் அப்படி தான் என்ன பண்ணியிருக்காரு? புது சிருஷ்டியாய் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. புதுசாக கொண்டு வந்திருக்கிறாரு. கொண்டு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே அந்த சுவாசம் மட்டும் வந்தது. காற்று, சுவாச காற்று மட்டும்
வந்தது. இந்த சுவாச காற்று எங்கேருந்து வந்திருக்கும்? எங்கேருந்து வந்துச்சு? ஆதாமுக்குள்ளே கர்த்தர்கிட்டருந்து தான் வந்துச்சு. அப்போ அது யார்கிட்டருந்து வந்தது? கர்த்தர்கிட்டருந்து வந்தது. ஆனால் இன்றைக்கி நம்மளை அப்படி காற்றை கொடுக்கல. வேதம் சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களை அவர் என்ன பண்ணுவாராம்? உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அதாவது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய, அப்புறம் உள்ள யார் இருக்கா? அவருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? உள்ள இருக்கிறாரு. வெறும் ஆவியை மட்டும் கொடுக்கல, அந்த ஆவியானவரே எங்கே வந்துட்டார்? உள்ளே வந்துட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் இருக்குது, இது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எசேக்கியேல் 37 36வது வசனம் படிங்களேன். எசேக்கியேல் 37 36. சரி, 27 படிங்க. என் வாசஸ்தலம் யார் இடத்துல இருக்கும்? புதிய உடன்படிக்கை பற்றி சொல்கிறாரு. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு இல்லை. இது எது? புதிய ஏற்பாடை பற்றி சொல்கிறாரு. என் வாசஸ்தலம் எங்கே இருக்கும்? சரி, பழைய ஏற்பாட்டிலே அப்படி தானே இருந்துச்சு. ஆசிரிப்பு கூடாரம் இருந்துச்சு, தேவ ஆலயம் இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன போட்டிருக்கு? என் வாசஸ்தலம் அவர்கள் நடுவில் இருக்கும். எங்கே இருக்குது இப்போ வாசஸ்தலம்னா? இந்த சரீரத்துக்குள்ளே இருக்குது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு ஏன் நான் ஹெல்த்து ஹீலிங்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இது மட்டும் இல்லை, எல்லாமே நடக்கும். நான் சொல்லியிருக்கேன் லைஃப். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார், லைஃப். எல்லா இடத்துலையுமே எல்லா ஏரியாலையும் அவருடைய ஜீவன் வரும். அதில் குறிப்பாக சரீரத்தில் வரப்போகுது. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை தெரியாததுனால, அல்லது ஏற்றுக்கிடாதனால, அல்லது புரியாததுனால, அல்லது மறந்து விடுகிறதுனால, இப்படி தெரியாதனால, ஏற்றுக்கிடாதனால, புரியாததுனால, மறந்துடுறதுனால, இந்த மாதிரி 4 காரணங்கள் இருக்குது. தெரியாது, ஏற்றுக்கொள்ள முடியல, அப்புறம் புரியாது, மறந்துடுது. இந்த 4ல் ஏதோ ஒன்று அல்லது இந்த 4மே இருக்கிறதுனால அந்த சத்தியம் நமக்கு பயன் அடையவில்லை, அனுபவமாக மாறலை. ஹல்லேலூயா. அப்போ அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகணும்னு வேதம் சொல்லுது. அப்போ இதில் என்ன சத்தியம் இருக்குது அப்படின்னா, இந்த சரீரத்தில் அவருடைய ஜீவன் இருக்கான். ஹல்லேலூயா. உங்கள் சரீரமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்தில் தேவன் என்ன பண்ணுறாராம்? வாசமாக இருக்கிறாராம். அப்போ அவருடைய ஜீவன் இதுக்குள்ளே இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ உலர்ந்த எலும்பை எழுப்புறார்ல, எலும்புனவே சுகரோடு இருந்திருப்பானா? பிபி இது இருந்திருக்குமா? ஒன்றும் இருந்திருக்காது. அதனால தான் போட்டிருக்கு, பூமியிலே அரசாளுவார்கள். ஹல்லேலூயா. யார்? இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் எங்கே அரசாளுவாங்க? பூமியில் அரசாளுவார்கள். இந்த இரத்தத்தை சொல்லும்போது எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, எகிப்தில் சங்காரதூதன் வரான். எகிப்தில் யார் வரா தெரியுமில்ல, அது உங்களுக்கு கதை. அதெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப நேரமாயிடும். சங்காரதூதன் வரும்போது ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்லேயும் எதை பூசுகிறாங்க? ஆடை அடித்து அந்த ரத்தத்தை பூசுகிறாங்க. இப்போ பையன் கேட்குறான், அப்பா இது என்னப்பா அந்த ரத்தம்? நீ அப்பா சொல்கிறது, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. மோசே பூச சொல்லியிருக்காரு, நான் என்ன பண்ணியிருக்கேன்? பூசியிருக்கேன். பூசிட்டு போயிட்டான். மோசே ஏன் சொன்னான்? மோசேக்கே ஃபுல்லாக தெரியுமான்னு தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், அவன் சொல்லிட்டான். ஆனால் அந்த உள்ள சங்காரதூதன் வரான்ல, அவனுக்கு தெரியும் இது என்ன ரத்தம்னு. அவனுக்கு என்ன தெரியும்னா, இது சாதாரண ஆட்டோட ரத்தம் இல்லை, இது யாருடைய ரத்தம்? இனி வரப்போகிற மேசியா, தன்னுடைய இரத்தத்தினால ஜனங்களை சம்பாதிக்க போகிற மேசியாவுடைய இரத்தம் தான் இது என்பது அவனுக்கு தெரியும், வர்றவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மலாம் பிசாசுகளை துரத்தலாம். பிசாசுகளை என்ன பண்ணலாம்? துரத்தலாம். ஏன் தெரியுமா? பிசாசுக்கு நம்மளை யாருன்னு தெரியும்.
பிசாசுக்கு நம்மளை யோபு தெரிஞ்சா தெரியலையா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறமான யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ கர்த்தர் கேட்குறாரு. பிசாசு சொல்கிறேன், அதை தான் நீங்கள் வேலி அடைச்சி வச்சுருக்கீங்களே, நான் எப்படி பார்க்காம விடுவேன்? அதை தான் நீங்கள் வேலி அடைச்சி வச்சுருக்கீங்களே. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிசாசு எலும்பி என்ன கத்துது? பிசாசு பிடித்த ஒருத்தன், நீர் தேவனுடைய குமாரன். உடனே என்ன சொன்னார் இயேசு? பரவாயில்லையா, என் வேலையை நீயே செய்ய அப்படின்னு விட்டாரா? அதட்டி விரட்டி விட்டார். பிசாசு என்ன பண்ணார்? பேசாமல் இவனை விட்டு போன்னு விரட்டி விட்டார். ஏன்னா பிசாசுக்கு அவரை யாருன்னு தெரியுது. பவுலை தெரிஞ்சிச்சா? பிசாசுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு 7 பேர் போய் அவங்க பார்த்தாங்க, இந்த பவுல் பாருங்கள் கையை வச்சோடனே பிசாசெல்லாம் ஓடுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிசாசு விரட்ட போயிட்டாங்க. போயிட்டு என்ன சொன்னாங்க? பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படின்னாங்க. பிசாசு மேலே கையை வச்சு. பிசாசு என்ன சொல்லிச்சு தெரியுமா? பவுலையும் எனக்கு தெரியும், இயேசுவையும் எனக்கு தெரியும், நீங்களா யாருன்னு கேட்டுருச்சு. நீங்கள் 7 பேர் யாரான்னு கேட்டுருச்சு. பிசாசு போச்சுன்னு நினைக்கிறீங்க? போல, இவங்க தான் போயிட்டாங்க. பிசாசை துரத்த போனவங்க போயிட்டாங்க. அப்போ பிசாசுக்கு நம்மளை யாரை தெரியும்னா, இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறவர்களை அவனுக்கு அடையாளம் தெரியும். ஏன்னா அவர்களை அவன் தொடக்கூடாது. லீகல் இஷ்யூ. என்ன இஷ்யூ? லீகல் இஷ்யூ. ஆமாம், சட்டம்லாம் இருக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? சில பிசாசுகள் சட்டத்தை உபயோகப்படுத்தும். லேகியோன்ட்ட இருக்க பிசாசுன்னு சொல்லிச்சு, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தாதபடி இங்கிருந்து போய்வேன். அவர் அது என்ன சொல்லுது? தியாலஜி. பிசாசுக்கு தெரியாத தியாலஜியே கிடையாது. அதான் என்கிட்டலாம் ஒருத்தர் சொன்னார், தியாலஜி படிங்க, 10 வருஷம் படிச்சுட்டு பைபிள் காலேஜ் போங்க, 10 வருஷம் படிச்சுட்டு வாங்க சொன்னேன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி, இல்லையா? இந்த எமில் ஜெபசிங்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு கூட இருந்தவர். அவர் எங்கள் சித்தப்பா தான், வேறு யாரும் இல்லை. அவர் தான் சொன்னார். நான் சொன்னேன், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நமக்கு தியாலஜிலாம் செட் ஆகாது. பாருங்கள், அன்றைக்கி ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் தியாலஜி எங்கே படிச்சிங்க? யூஎஸ்ஆ அப்படின்னாரு. இல்லை. யூகேயா அப்படின்னாரு. இல்லை. அப்போ எங்கே படிச்சிங்க அப்படின்னாரு. நான் படிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம இரத்தத்தால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? வாங்கப்பட்டாச்சு. அல்லேலூயா. யாருடைய ப்ராப்பர்ட்டி அப்போ? அல்லேலூயா. நான் கார் வாங்கின புதுசில் பின்னாடி ஒரு எள்ளு போட்டு விட்டேன். எதுக்கு? எவனும் பக்கத்தில் என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாதுன்னு ஒரு எல்லே போட்டு விட்டேன். அப்போ பாருங்கள், நம்மளே இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கும்போது அவர் எப்படி இருப்பார்? அல்லேலூயா. அவர் கேர்ஃபுல்லாக இருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபெய்த். அல்லேலூயா. அந்த ஃபெய்த் இருந்துச்சுன்னா போதும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ பாருங்கள், பிசாசுக்கு நம்மளை யாருன்னு தெரியும். அதனால நம்ம அவனை துரத்துனா அவன் போய் தான் ஆகணும். அல்லேலூயா. அவனால் இருக்க முடியாது, போய் தான் ஆகணும். சரி, இப்போ இந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பூமியிலே அரசாளுகிறார்கள். அல்லேலூயா. பரலோகத்தில் போய் அரசாளுகிறது இல்லை. எங்கே அரசாளுறாங்க? பூமியில். பூமியில் எதன் மேலே அரசாளணும்? எதெல்லாம் நம்ம மேலே அரசாளுதோ அதன் மேலெல்லாம் நம்ம அரசாள்றோம். அல்லேலூயா. அதில் தான் மரணம்லாம் வருது. மரணத்தின் மேலே நமக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் நம்முடைய முடிவை தீர்மானிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் தான் நம்முடைய முடிவை அவர் கூப்பிடும்போது போவோம். அல்லேலூயா. மரணத்தால் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அது இந்த விஷயம் மரணத்திற்கே தெரியும். அல்லேலூயா. ஏனோக்கு யாருன்னு மரணத்துக்கு தெரியும். ஏனோக்கு யாருன்னு மரணத்துக்கு தெரியும், அதனால் வரல. பவுல் யாருன்னு மரணத்துக்கு தெரியும், அதனால் பாம்பு கொத்துனாலும் மரணம் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. பாம்பு வந்து என்ன ஆயிடுச்சு? கொத்திடுச்சு. சரி, நான் கேட்குறேன், பாம்பு கொத்த விடலாமா கர்த்தர்? பாம்பு கொத்த விடலாமா? இன்றைக்கி நம்மளாக இருந்தோன்னு வைங்க, பாம்பு கொத்துனது தான் நமக்கு பெரிய ப்ரேயர் பாயிண்ட்டாக இருக்கும். ஐயா ஜெபம் பண்ணுங்க, பாம்பு என்ன ஆயிடுச்சு?
கொத்திருச்சு. கர்த்தர் எதுக்கு பாம்பு கொத்த வர்றாருன்னா, அது கொத்துனாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது. ஹல்லேலூயா. அப்போ பூமியிலே அரசாளும் யார்? இரத்தத்தால் உலர்ந்து போன எலும்பாக இருந்தோம், இப்போ அவருடைய இரத்தத்தால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம், வாங்கப்பட்டிருக்கிறோம். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு பாட் பை த பிளட். ஹல்லேலூயா. இரத்தத்தால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? வாங்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு பாஷைக்காரர், ஒவ்வொரு ஜாதி, ஒவ்வொரு நாடுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரை என்ன பண்ணியிருக்கிறாரா? அதுதான் சோசன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு சொல்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள் திரும்ப, நீங்கள் வாங்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த இரத்தத்தினால வாங்கிட்டு நமக்கு ட்ரெஸ்ஸு யார் போட்டு விட்றா? ஆதாமுக்கு ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு பாருங்க. ஆதாம் பாவம் செஞ்சுட்டான். இலையை எடுத்து என்ன பண்ணிட்டான்? தச்சு வச்சுருந்தான். இலை நிற்குமா? அது மேட் இன் சைனா இல்லை, அது மேட் இன் வேறு ஏதாவது ஊர் போடுங்க, அதோட மோசமான ஊர் ஏதாவது இருந்தால். அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆட்டுத்தோலை எடுத்து அவனுக்கு உடைய என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. அதுவும் பெர்மனண்ட்டா? அது பெர்மனண்ட் இல்லை. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு என்ன பண்ணுங்க? உடுத்துங்க. அந்த வஸ்திரம் யாரோடது? அவனுக்காக யார் ரத்தம் சிந்தினாங்களோ அவங்களோடது. ஹல்லேலூயா. அப்படி அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறாருன்னா அவருடைய நீதியை நமக்கு கொடுக்குறார். அந்த ட்ரெஸ்ஸு. ஹல்லேலூயா. இப்போ ஒரு பெரிய ஒரு கல்யாணம் வருதுன்னு வைங்க, ராயல் ஹவுஸில், இங்கிலாந்து இளவரசி, அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் வந்துச்சு, உங்களுக்கெல்லாம் அழைப்பு வந்துருச்சுன்னு வைங்க. ஹல்லேலூயா. நான்லாம் விசுவாசிக்கிறேன், அப்படிலாம் வரும் அழைப்பு, போவோம்னு. ஹல்லேலூயா. இப்படி போகிறோன்னு வைங்க, சும்மா அப்படி ஒரு சட்டையை போட்டு போக முடியுமா? அதுக்கு ஏற்ற ஒரு ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம். அப்போ ரத்தத்தினால நம்மளை வாங்கி, ரத்தத்தினால வாங்கி, நீங்கள் வாங்குகிற பொருள்லாம் எங்கே வைப்பீங்க? வீட்டில் வைப்பீங்களா? சும்மா வெளியில் ஓரமாக அப்படி வச்சுருவோன்னு வாங்கி எங்கே வைப்போம்? இப்போ நம்மளை வாங்கி எங்கே வச்சுருக்கிறாரு? அதுதான் இப்போ தெரியல பாருங்க. வாங்கி நம்ம நினச்சிக்கிறோம் எங்கள் வீட்டிலே வச்சுருக்கிறாரு. எங்கே வச்சுருக்கிறாரு? இதுவும் இல்லையே. ஜெபக்கூடாரெலாம் இதெல்லாம் கட்டடம், இதெல்லாம் பெர்மனண்ட் இல்லை. உன்னதத்திலே போன வாரம் பேசினேன்ல, சிங்காசனம் ஒன்று காலியாக இருந்துச்சு, அங்கே உட்கார வச்சுருக்கிறாரு. ஹல்லேலூயா. உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அங்கே ஆவியில், ஸ்பிரிட்டில் அங்கே உட்காந்துருக்குறோம். உடலில் அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அங்கே அவருக்குள்ளே நம்ம இருக்கிறோம், இங்கே நமக்குள்ளே அவர் இருக்கிறார். அதுதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னு இருக்க வசனம். கிறிஸ்து உங்களில் இருந்தால், வாசமாக இருந்தால், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஏன் சரீரங்களை உயிர்ப்பிப்பார்னா, அவர் சரீரத்தில் தான் அவருடைய வல்லமை என்ன பண்ணுது? வெளிப்படுது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு அணுக்களுக்குள்ள, திசுக்களுக்குள்ள, ஆர்கன்ஸ்குள்ள அவருடைய வல்லமை வெளிப்படுது. அப்போ நம்ம பரலோகத்தில் இருக்கிறது போலவே பூமியிலையும் என்ன பண்ணுறோமா? அரசாளுகிறோம். பரலோகத்தில் அரசாளுகிறவரோடே இருக்கிறோம், பூமியில் நாம் அரசாளுகிறோம், நம்மோடு அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ எதன் மேலெல்லாம் ஆளுகை? இயற்கையின் மீது ஆளுகை, வியாதியின் மேலே ஆளுகை, வறுமையின் மேலே ஆளுகை. ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் என்னாச்சு? 5000 பேருக்கான உணவாய் மாறினது, பெருகினது. 5 அப்பம் 2 மீன் என்னாச்சு? பெருகினது. இப்போ பணம் பெருகுமா? ஆமாம், ஆமாம். நான் என்ன சொன்னேன்? சில பேர் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கிறது இல்லை. அது எப்படிங்க நடக்கும்? ஏற்றுக்கலைன்னா அந்த சத்தியம் பலிக்காது. இதெல்லாம் டோட்டலி ஃபெய்த்தில் ஆப்ரேட் ஆகிறது, விசுவாசத்தில் ஆப்ரேட் ஆக வேண்டிய விஷயங்கள். இப்போ நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன்னு எனக்கு யார் கர்த்தர் மெடல் எதுவும் கொடுத்துருக்காரா? விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நான் ரட்சிப்பையே பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் சத்தியங்கள் எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அது எஃபெக்ட்டுக்கு வருது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், நம்ம பூமியில் என்ன பண்ணுவோமா? அரசாளும். அதுக்கு தான் உலர்ந்த எலும்புலேருந்து எழுப்புனவர் அங்கேயே நிறுத்தி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எதுக்கு? நீ இங்கேயே என்ன பண்ணணும்?
அரசாளனை. எங்கே நீ உலர்ந்து போயிருந்தியோ, எங்கே நீ ஒதுக்கப்பட்டிருந்தையோ, எங்கே வெட்கப்பட்டிருந்தையோ, எங்கே தலை குனிந்து இருந்தையோ, எங்கே தோற்று போயிருந்தாயோ, அங்கேயே நீ என்ன பண்ண வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஆண்டு தான். அல்லேலூயா. இந்த வாரம் எப்படி இருக்க போது நான் சொல்லலை. இந்த வாரம் ஒரு ஜெயத்தின் வாரமாக இருக்கும். அல்லேலூயா. இதுதான் இந்த வாரம். எங்கே தோற்று போய், எங்கே மடங்கடிக்கப்பட்டு இருந்த இடத்துல, அதே இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. எங்கே பார்த்து சிரித்தார்களோ அங்கேயே புகழ வைப்பார். அவர்களே, அவருடைய நாவே புகழும். ஹல்லேலூயா. யாருடைய நாவு இகழ்ந்ததோ அவருடைய நாவே புகழும். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்பை பார்த்தெல்லாம் என்ன சொல்லிட்டு போயிருப்பான்? எப்படி காஞ்சு போய் இருக்கு பாரு அப்படின்னு போயிருப்பான். இப்போ பார்க்குறவன் எப்படி சேனையாய் நிற்கிறது. ஹல்லேலூயா. பார்த்தேன் சொல்லியிருப்பான், இது மனுஷனுடைய செயலே இல்லைங்க, இது மனுஷனுடைய செயலே. பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் உயர்வு, உங்கள் ஜெயம் மேன்மேடு கிடையாது. மனுஷன் செஞ்சதுக்கு தான் நம்ம அப்படி பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஐயோ பார்த்து பார்த்து உடஞ்சிடாம, கீழே விழுந்துடாம. ஆனால் கடவுள் செஞ்சது எதையுமே நம்ம பார்த்து பயப்படவே தேவையே இல்லை. பக்கத்து பக்கம் சொன்னது உடையாது. பக்கத்து பக்கம் சொல்லுங்கள் விழாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய அனுபவமாக என்ன பண்ண போகுது? மாறப்போகுது. ஏன்னா இது சுத்தமாக நம்மளோடது எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி திருவிருந்து இருக்கனால நான் இதோட முடிக்கிறேன். இப்போ இந்த வாரம் ஒரு ஜெயத்தின் வாரமாக இருக்குது. திருவிருந்து எடுக்கும்போது ஒரு சில விஷயம் சொல்கிறேன், அதை பற்றி அதையும் நீங்கள் கேளுங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மாத்திரம் முன்பாக அந்த அப்பத்தை எடுத்துக்கலாம். இங்கே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எடுக்கலாம். பரவாயில்ல, எடுக்கலாம். நிறையா இருக்குது, உள்ளே வேற இருக்குது. நீங்கள் எடுங்க, எவ்வளோ எடுக்கலாம், எல்லாருமே எடுக்கலாம். இப்போ இது கையில் வச்சுருக்கோம் பாருங்கள். இது யாருடையது? இந்த ரத்தம் யாருடையது? இயேசுடையது. நீங்கள் நிற்க முடியலாம் கூட உட்காந்துக்கங்க. நான் ஒரு 5 நிமிஷம் பேச போகிறேன். நிற்க முடிஞ்சால் இல்லைங்க, எல்லாம் உட்காரணும்னாலும் உட்காரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ரத்தம் யாருடையது? இது யாருடையது? இயேசுடையது. இந்த அப்பம் யாருடையது? நம்முடையது இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். என்னை புசிக்கிறவன் யாரால் பிழைப்பான்? என்னால் பிழைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்கிறாரு, நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவன் யாரால் பிழைப்பான்? என்னாலே பிழைப்பான். அப்படின்னா என்னன்னா, இயேசு இந்த பூமியில் எப்படி பிறந்தார்? மரியாளுடைய வயிற்றில் பரிசுத்த ஆவியானவர் நித்திய காலமாய் வார்த்தையாய் இருந்த இயேசுவை மாம்சமாய் மாற்றி மரியாளுடைய வயிற்றில் வைத்தார். இப்போ பூமியில் இம்ப்ளான்டேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி பரலோகத்தில் இருந்தவரை மரியாளுடைய வயிற்றில் டைரெக்டாக வைத்தவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் ஏதோ ஒரு கன்னிகை கற்பதியாகி குமாரனை பெறுவாள். அப்படி தான் இயேசு பூமிக்கு வந்தார், வாழ்ந்தார். இப்போ 33.5 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு என்ன ஆயிட்டார்? சிலுவையில் மரித்துட்டார். மரித்து 3 நாள் அவர் என்ன ஆயிட்டார்? மரித்து போய் இருக்கிறார். சரியா? அப்போ 3ஆவது நாளில் அவருக்குள்ள ஆவி வருது, கர்த்தருடைய ஆவி வருது. அப்படி தான் அவர் இப்போ வரைக்கும் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. மரியாள் வயிற்றில் பிறந்த இயேசுவாக அவர் இல்லை, அதே இயேசு தான். ஆனால் அப்படியாக அவர் பிழைத்தில்லை. அவர் எப்படி பிழைத்திருக்கிறார்னா, மரித்து போன அவருடைய சரீரத்திற்குள்ள கர்த்தருடைய ஆவி வந்ததினால அவர்
பிழைத்திருக்கிறார். அதை தான் அவர் சொல்கிறார், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல. சரியா? இதுதான் அவர் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலன்றதுக்கு அர்த்தம். இதுதான் அவருடைய ஸ்பிரிட் வந்திருக்கு. இது சொல்கிறாரு, என்னை புசிக்கிறவன், என் மாம்சத்தை என் இரத்தத்தை புசிக்கிறவன், பானம் பண்ணுகிறவன் என்னாலே என்ன பண்ணுவான்? பிழைப்பான். அப்போ நம்ம எப்படின்னா, எப்படி அவருக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அவர் உயிரோடு இருக்கிறாரோ அதே போல் நமக்குள்ள அவருடைய இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டு நாம் அவரோடு எழுப்பப்பட்டு உன்னதங்களில் அவரோடு இருக்கிறோம். நம்மளை எழுப்பினது யாருன்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவர் நம்மிலே இப்போ எப்படி இருக்கிறாரு? வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை என்னன்னு சொல்லலாம்? கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லலாம். ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துடைய சரீரத்துக்குள்ளே எப்படி ஆவியானவர் இருக்கிறாரோ அதே போல இன்னைக்கு எங்கேயும் இருக்கிறாரு? நம்முடைய சரீரத்திலையும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எதுக்குமே பவர் கிடையாது. அது இருக்கலாம், அது என்ன பண்ணலாம்? பேரில் இருக்கலாம், ஆனால் அதற்கு பவர் கிடையாது. பாம்பு பவுல் என்ன பண்ணுச்சு? கொத்துச்சு. அந்த இடத்த பார்த்தா அந்த மார்க் இருக்குமா? பாம்பு கொத்தின மார்க் இருக்குமா? இருக்காதா? இருக்கும். ஆனால் அதோடைய எஃபெக்டு இருக்காது. விஷம் இருக்குமா? இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ வியாதி பேரில் இருக்கலாம், ஆனால் அது போயிருச்சுன்னா அப்புறம் அந்த பேரும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? போயிடும். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆண்டில் கர்த்தர் இப்படி தான் என்ன பண்ண போகிறாரு? செய்ய போகிறார். எந்தெந்த வியாதி எங்கெங்கே இருக்கோ எல்லாம் ஜீவனால் விழுங்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த இரத்தமும் என்னோடதில்லை, இந்த அப்பமும் என்னோடதில்லை, அதே மாதிரி எனக்குள்ளே இருக்கிற ஜீவனும் என்னுடையதல்ல. இதை தான் பவுல் சொல்கிறாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இப்போ நான் பெருசா, கிறிஸ்து பெருசானா? கிறிஸ்து தான் பெருசு. என்னுடைய பலவீனங்களுக்கு மத்தியில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்குது. பவுல் சொல்கிறாரு, என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறேன், ஏன்னா அவருடைய பலன் என்னிலே பூரணமாய் விளங்குது. ஹல்லேலூயா. இப்போ இந்த விசுவாசத்தோடு இதை உட்கொள்ளலாம். இந்த அப்பத்தை புசித்து இந்த ரசத்தை பானம் பண்ணுவோம். உலர்ந்த எலும்பாக இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய இரத்தத்தினால் நாம் இந்த வாரம் பூரா நினைக்க வேண்டியது என்ன? அவருடைய இரத்தம். நான் 1ஆம் சொன்னேன், இந்த இரத்தத்தை குறித்து 37 இல்லை, எசேக்கியேல் 37 பார்த்தீங்கன்னா நரம்பு இருக்குது, எலும்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் இரத்தத்தை பற்றி அதில் இல்லை. அது காரணம் என்னென்னா, அதுக்கான காலம், அது அந்த வெளிப்பாட்டிற்கான காலம் இன்னும் வரல. ஆனால் இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். புதிய பாட்டிலே வெளிப்படுத்திட்டார், இன்றைக்கி நமக்கும் வெளிப்படுத்துகிறாரு. என்ன அப்படின்னா, அந்த இரத்தம் தான் வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த இரத்தம் தான் நம்மளை வாங்கினதுனால தான் நம்ம எழும்பி இருக்கிறோம் சேனையா. ஏதோ என் பக்தினால் நான் எழும்பலை, என்னுடைய திறமையினால் நான் எழும்பலை. அந்த இயேசுவின் இரத்தம் எனக்காய் செலுத்தி இருக்கிறது, பேமெண்ட்டை பண்ணிருச்சு. அது பே பண்ணனால இன்றைக்கி நான் பிழைத்திருக்கிறேன். நான் என்னால் பிழைக்கலை, 2 வழியில் பிழைக்கலாம். ஒன்று எப்படி? இயேசுவே 2 வழியில் பிழைக்கலாம். ஒன்று எப்படி? மரியாள் வயிற்றில் தோன்றினாரே, தோன்றி பிறந்து வாழ்ந்து அந்த ஒரு பிழைப்பு ஒன்று இருக்குது. 2வது என்ன பிழைப்பு அப்படின்னா, மரித்து போன சரீரத்தில் கர்த்தருடைய ஆவி இறங்கி அவர் உயிரோடு எழும்பி பிழைத்திருக்கிறார். அந்த மாதிரி தான் இப்போ அவர் பிழைத்திருக்கிறார். ஒரு குழந்தையா பிறந்து பிழைத்திருந்த அந்த பிழைப்பில் அவர் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பின அந்த பிழைப்பில் அவர் பிழைத்திருக்கிறார். நம்மளை பார்த்து சொல்றார், இதே மாதிரி நீயும், இதே மாதிரி தான் நீயும். அவருடைய ஜீவன், கிறிஸ்துவின் ஆவி இன்று நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார்.
சுவாச காற்று மட்டும் வரல, அந்த ஆவி, அந்த சுவாசத்தை உடையவரே இன்று நமக்குள் வந்திருக்கிறார். அவரே நமக்குள் இருக்கிறார். அதனால் இந்த வாரம் ஒரு ஜெயத்தின் வாரம். ஜீவன், இந்த வருடம் ஃபுல்லாக ஜீவன் இருக்குது, இனிமேலும் இருக்கும். இந்த வருஷத்துக்கு மட்டும் உடையதில்லை. இன்றிலிருந்து அந்த ஜீவனை நம்ம அனுபவிப்போம், நம்முடைய சூழ்நிலைகளில் அனுபவிப்போம், அந்த ஜீவன் வெளிப்படுவதை நம்ம பார்ப்போம். அதே போல் இந்த வாரத்தில் ஒரு ஜெயம். எங்கே தோற்று போய் கிடந்தோமோ அதே இடத்துல நிறுத்துகிறார், சேனையாக நிறுத்துகிறார். ஒன்றே ஒன்று இந்த வாரம் பண்ணுவோம், சின்ன ஜெபத்தெல்லாம் விட்டுருவோம், பெரிய ஜெபத்துக்கு நேராக போயிடுவோம். சின்ன ஜெபம்லாம் வேணாம், பெரிய ஜெபத்துக்கு போவோம். ஏன்னா சின்ன ஜெபம் பெரிய ஜெபம் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் அவர் பதில் தருவார். ரெண்டுக்கும் ஒரே டைம் தான், எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். வாங்கிட்டாருங்க, ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்காருங்க. அதோடைய விலை தெரியுமா? பிசாசுக்கு தெரியும் அந்த விலை என்னன்னு. இவங்களை ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்காரு, வேற யாருக்கும் இப்படி செலுத்தல. அவரு கடவுளே மனித உருவத்தில் வந்து ஒரு உடலோட வந்து ரத்தத்தை சிந்தி, சுத்தமான அந்த தூய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்திருக்கிறாரு. இந்த விஷயம், இந்த சத்தியம் பிசாசு தெரியுது, நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவோம்? நாம் அரசாள ஆரம்பிப்போம், நாம் ஆளுகை செய்வோம். அப்படியே நம்ம அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுப்போம். பாவம் நன்றி செலுத்துகிறோம், உங்களுடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். பூமியிலே நாங்கள் ஆளுக போகிறோம், பூமியில் ஆள போகிறோம். எந்த ஏரியாவில் நாங்கள் எலும்பாக இருந்தோமோ அந்த ஏரியாவில் ஆள போகிறோம். நீங்கள் செய்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆளுகை வருகிறது, ஜீவன் உண்டாகிறது, ஜெயம் உண்டாகிறது. ஆளுகை, ஜீவன், ஜெயம், அந்த மூன்றும் இந்த வாரத்தில் நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்க. நன்றி. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.